வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 684ஆம் ஆண்டில் மார்ச் ராகித் சமரில் உமையா கலீபக பிரிவினைவாதிகள் இப்னு அல் சுபைர் ஆதரவாளர்களை தோற்கடித்து உமையாதுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சிரியாவை கைப்பற்றினர். 1487ஆம் ஆண்டில் காசிட்டலியா அராகன் படைகள் மலாகா நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றின. 1572ஆம் ஆண்டில் புராட்டஸ்டன்ட் கத்தோலிக்க திருச்சபைகளை ஒன்றிணைக்கும் முயற்சியாக 4ஆம் ஹென்றி மன்னருக்கும் மார்கரெட்டுக்கும் பாரிஸில் திருமணம் நடைபெற்றது. 1587ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் முதலாவது ஆங்கிலேய குழந்தை பிறந்தது. 1634ஆம் ஆண்டில் பிரான்சின் லவ்டூன் நகரில் மாந்திரீக குற்றங்களுக்காக உரைன் கிராண்டியர் என்பவர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார். 1868ஆம் ஆண்டில் பிரெஞ்சு வானியலாளர் பேயர் ஜான்சன் சூரிய கிரகணத்தை ஆராயும் போது ஹீலியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்தார். 1891ஆம் ஆண்டில் மர்தினி தீவில் நிகழ்ந்த பெரும் சூறாவளியினால் 700 பேர் உயிர் இழந்தனர். 1914ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் 2ஆம் நிக்கோலஸ் பேரரசர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரின் பெயரை பெட்ரோகிரேட் என மாற்றினார். 1917ஆம் ஆண்டில் கிரேக்கத்தில் தெசலோனிக்கி என்னும் நகரில் இடம்பெற்ற தீ விபத்தில் நகரின் பெரும் பகுதி அழிந்தது. 70,000 பேர் வீடுகளை இழந்தனர். 1920ஆம் ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சட்ட மூலம் ஐக்கிய அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டது. 1928ஆம் ஆண்டில் சென்னை மியூசிக் அகாடமி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. 1938ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் நியூயார்க்கையும் கனடாவின் ஒன்டாரியோவையும் இணைக்கும் சென்ட் லாரன்ஸ் ஆற்றின் மேலாக 1000 தீவுகள் பாலம் அமெரிக்க அரசுத் தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டினால் திறந்து வைக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானிய சண்டையின் ஒரு பகுதியாக பெரும் வான் தாக்குதல்கள் இடம்பெற்றன. 1945ஆம் ஆண்டில் சுகர்னோ இந்தோனேசியாவின் முதலாவது அரசு தலைவராக பதவியேற்றார். 1950ஆம் ஆண்டில் பெல்ஜியம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஜூலியன் லாகூட் வலதுசாரிகளால் படுகொலை செய்யப்பட்டார். 1958ஆம் ஆண்டில் விளாதிமிர் நபோக்குவின் சர்ச்சைக்குரிய லொலிதா என்ற புதினம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. 1971ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகியன தமது படைகளை வியட்நாமில் இருந்து திரும்ப அழைக்க முடிவு செய்தன. 1983ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் டெக்சஸ் கரையில் அலீசியா சூறாவளி தாக்கியதில் 21 பேர் உயிர் இழந்தனர். 2008ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் அரசுத் தலைவர் பெர்வேஸ் முஷாரப் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவர் பதவியை துறந்தார். மேலும் ஆகஸ்ட் 18ஆம் நாளானது பாகிஸ்தான் நாட்டில் மரங்களின் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.